வணக்கம். கல்லாதோர். கற்றோர் காலம் இடமறிந்து சொல்ல வேண்டிய விடயத்தினை பேசுவர். இது அவருக்கும் அங்கிருப்பவர்களுக்கும் பயனை கொடுக்கும். ஆனால் கல்லாதோர் எங்கும் எதையும் பேசுவார்கள். இது அவர்களையும் அங்கிருப்பவர்களையும் இடர்படுத்தும். கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின் என்பது திருவள்ளுவரின் திருக்குறள். கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பர் தெற்ற அறைகள் அருவி அணிமலை நாட நிறைகுடம் நீர்த்தழும்பலில் என்பது முன்னுரை அரியனாரின் பழமொழி 400. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தைக் கண்டே அரங்கு முன்பு நாய் பாடிக்கொண்டாடியது போல் கரங்கள் நீட்டியே பேசிய கசடனரக் கண்டு சிரங்கள் ஆட்டியே மெச்சிடும் அறிவிலார் செய்கை. விவேக சிந்தாமணி. கல்லாருரைக்கும் கருமப் பொருளின்னா என்கின்றது கபிலரது இன்னா 40. கல்லா ஒருவன் குணநலம் பேசுதல் நெல்லினுள் பிறந்த பதராகுமே என்கின்றது அதிவீரராம பாண்டியனின் வெற்றி வேட்கை. காண மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாகப் பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினாள் போலுமே கல்லாதான் கற்றகவி என்பது ஔவையாரின் மூதுரை. அலகுசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது உலக நூலோதுவதெல்லாம் கலகலகு உன் துணையல்லால் கொண்டு தடுமாற்றம் போ ஓம் துணை அறிவாள் என்பது சமண முனிவரின் நாளடியார். கற்றோர் நிறைந்த அவையிலே கல்லாதோர் அமைதியாக அடக்கமுடன் இருத்தல் நன்று. இவ்வாறு இருப்பின் அவர் நல்லவராகவே கருதப்படுவர். ஆனால் தனக்கு முழுமையாக தெரியாத விடயங்களை கற்றோர் முன்னிலையில் பேச முனைந்தால் அது அவரது நன்மதிப்பை குறைத்துவிடும். நீர் நிறைந்த குடம் ஆரவாரிக்காது அமைதியாக இருக்கும். இதுபோல் கற்றோர் அடக்கமாக இருப்பர். ஆனால் கல்லாதோர் தம்மை புகழ்ந்து பேசுவார். அறிவற்றவர்கள் மேடையில் கரங்களை நீட்டி பேசுவதை பார்த்து தலையாட்டி பாராட்டும் அறிவற்றவர்களின் செயல் குரங்கு ஆடியதை பார்த்த நாய்